இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ரோ வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட எல்லா மார்க்ஸும் வந்துடும், காலம் வைஸ் வந்து சப்ஜெக்டில் எல்லாரோட மார்க்ஸும் வந்துடும். 4 விஷயம் தான் கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் லோயஸ்ட் ஹையஸ்ட் என்னன்னு தெரியணும், ஒரு ஸ்டூடெண்ட் வைஸ் லோயஸ்ட் ஹையஸ்ட் என்னன்னு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து எல்லா சப்ஜெக்ட் அந்த 7 சப்ஜெக்ட்ஸும் இதில் லிஸ்ட் ஆகிடுது. இதில் வந்து நேம் அந்த 10 நேம்ஸும் இதில் வந்து லிஸ்ட் ஆகிடுது. இப்போ இதில் எந்த நேம் செலக்ட் பண்ணாலும் அவங்களோட ஹையஸ்ட் மார்க் லோயஸ்ட் மார்க் வரணும். அது மாதிரி இங்கே எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் அதில் ஹையஸ்ட் மார்க்கு லோயஸ்ட் மார்க் வரணும். இப்போ VLOOKUP வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ரோ எந்த காலம் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுலேருந்து வேல்யூ எடுத்துன்னு வந்து கொடுக்கும். இப்போ நமக்கு அப்படி இல்லை. இப்போ சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம், இப்போ சப்போஸ் ஹிஸ்ட்ரின்னு செலக்ட் பண்ணோம்னா அதில் லோயஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். VLOOKUP-ஆல் லோயஸ்ட் ஹையஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இண்டெக்ஸ் மேட்சுமே வந்து அப்படிதான், லோயஸ்ட் ஹையஸ்ட்லாம் அதால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இதில் VLOOKUP யூஸ் பண்ணாமல் வெறும்னா மினிமம் யூஸ் பண்ணோம்னா மொத்தமாக தான் மினிமம் யூஸ் பண்ண முடியுமே தவிர இதில் உள்ள சப்ஜெக்ட்டுக்குன்னு நம்ம மினிமம் யூஸ் பண்ண முடியாது. மினிமம் வந்து என்னன்னா மேட்ச் பண்ணாது. மினிமம் ஃபங்க்ஷன் என்ன பிரச்சனை அப்படின்னா மினிமம் வந்து மேட்ச் பண்ணாது. VLOOKUP என்ன பிரச்சனைனா அது மினிமம் சர்ச் பண்ணாது. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷனில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர வெறும் VLOOKUP வச்சு இண்டெக்ஸ் மேட்ச் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, வெறும் மினிமம் ஃபங்க்ஷனை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மினிமம்னா நீங்கள் வந்து ஒரு ரோ மினிமம் செலக்ட் பண்ணால் இதில் உள்ள மினிமம் கொண்டு வரும். ஆனால் நான் இங்கே செலக்ட் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் வராது. அப்போ மினிமம் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி VLOOKUP மட்டும் யூஸ் பண்ணணும்னா எனக்கு ரோ காலம் நானே ஸ்பெசிஃபை பண்ணால் தான் VLOOKUP-ஆல் வேல்யூ எடுத்து வர முடியும். ஸோ ஒன்லி VLOOKUP யூஸ்லெஸ் தான். ஒன்லி மினிமம் வந்து அதுவும் ஒர்க் ஆகாது. ரெண்டும் வந்து காம்பினேஷனில் யூஸ் பண்ணால் தான் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் லோயஸ்ட் மார்க் என்ன, ஹையஸ்ட் மார்க் என்ன, அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஆப்ஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம VLOOKUP போடுவோம், அதுக்கப்புறம் மினிமம் உள்ளே சேர்த்துக்கலாம். லுக்அப் வேல்யூ வந்து ஹிஸ்ட்ரி, ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி தான், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டேபிள் அரே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணுறோம். இப்படி செலக்ட் பண்ணோம்னா நம்ம VLOOKUP யூஸ் பண்ணால் சரியாக வராது. நான் இதை வந்து HLOOKUP-ஆக மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோ தான் மேட்ச் பண்ணுறோம், காலம் மேட்ச் பண்ணால் தான் VLOOKUP எடுக்க முடியும். ரோ மேட்ச் பண்ணோம்னா அது HLOOKUP தான். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு ரோ மேட்ச் பண்ணால் அது HLOOKUP, ஃபஸ்ட்டு காலம் மேட்ச் பண்ணால் VLOOKUP, அவ்வளோதான். மற்றபடி ஃபங்க்ஷன் ரெண்டும் ஒன்று தான். இப்போ நான் டேபிளை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஏரியா வந்து இதுதான், ஃபுல் டேபிள் ஏரியா நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரோ இண்டெக்ஸ் நம்பர்னு இருக்குது. ரோ இண்டெக்ஸ் நம்பர்னா எனக்கு வந்து மேட்ச் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு ரோ தான் மேட்ச் பண்ணணும், ஓகேவா? ஆனால் இதில் எதில் வேணால் லோயஸ்ட் இருக்கலாம். அப்போ எனக்கு ரோ இண்டெக்ஸ் இதுதான்னு பர்டிகுலராக கொடுக்க முடியாது. அப்போ ரோ இண்டெக்ஸ் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாகவுமே கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு அரே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். அரே கிரியேட் பண்ணால் நம்ம எத்தனை ரோ இருக்குமோ அதை நம்மளே வந்து மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை ரோ இருக்கும், இது 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால 11 ரோஸ் இருக்குது இதில் மொத்தம், ஓகேவா? 1லேருந்து 11 வரைக்கும் நம்ம டைப் பண்ணால் போதும். ஆனால் நடுவில் கமா யூஸ் பண்ணிடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, ஓகேவா? 11ல் எதில் வேணால் வந்து லோயஸ்ட் மார்க் இருக்கலாம். இது கொடுத்துட்டு ரேஞ்ச் லுக்கப்புக்கு நான் 0 கொடுக்குறேன், ஓகேவா? எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அப்ராக்சிமேட் மேட்ச் வேண்டாம். இதெல்லாம் நான் கொடுத்து முடிச்சேன்னா இது வந்து நார்மலாக நான் கொடுக்கல, இங்கே அரே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அரே யூஸ் பண்ணாலே வந்து நார்மலாக என்டர் அடித்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. Ctrl+Shift என்டர் அடித்து தான் இதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ Ctrl+Shift என்டர் அடிச்சுன்னா என்ன வருது, கரெக்டாக ஹிஸ்ட்ரி வந்துடுது. அப்போ ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரி நான் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி அந்த மினிமம் ஃபங்க்ஷனை செய்யணும். எனக்கு ஹிஸ்ட்ரிங்கிற காலத்தில் எனக்கு எது மினிமம் மார்க் அப்படிங்கிறத நான் மினிமம் முன்னாடி சேர்த்தேன்னா 35. இப்போ போய் நீங்கள் ஹிஸ்ட்ரி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 35 செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹையஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதே விஷயத்த வந்து நீங்கள் இதில் போட்டு ஹையஸ்ட் மினிமம் பதிலாக நான் வந்து மேக்ஸிமம் மாற்றிக்கிறேன். Ctrl+Shift என்டர்.
அதே மாதிரி 97 மேக்ஸிமமும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இது ஹிஸ்ட்ரியில். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து சப்ஜெக்ட் வைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே வந்து ஸ்டூடெண்ட் வைஸ் பண்ணணும்னா அதுவும் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹெச் லுக்கப் மாற்றிட்டு வி லுக்கப் நான் வந்து இதில் வந்து தினேஷ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தினேஷோட ஹையஸ்ட் மார்க்கும் லோயஸ்ட் மார்க்கும் எனக்கு இங்கே வரும். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வந்து வி லுக்கப் எடுத்துப்போம். லுக்கப் வேல்யூ வந்து தினேஷ். லுக்கப் வேல்யூ தினேஷாக இருக்கிறதுனால டேபிள் அரே வந்து ஃபர்ஸ்ட் இதுலேருந்து லாஸ்ட் இது வரைக்கும் செலக்ட் இதை லாக் பண்ணிப்போம். காலம் இண்டெக்ஸ் நம்பருக்கு மொத்தம் 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த நேம் காலம் சேர்த்து 8 வாங்க. ஸோ அதே மாதிரி அரே தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? நமக்கு 8 காலம்ஸ் இருக்குது. ஸோ 8 டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாக்ட் மேட்சிங்னால 0 போட்டுக்கிறோம். இப்போவும் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் தான் அடிக்கணும், வெறும் என்டர் அடிக்கக்கூடாது. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். தினேஷ்க்கு தினேஷ் இது மேட்ச் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நான் வந்து மினிமம் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து தினேஷோட மினிமம் மார்க் வந்துடும் 45. இப்போ தினேஷ் ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் மார்க் சோஷியலில் 45. ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸிமமும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வி லுக்கப் மட்டும்னா அது என்ன பண்ணுறது, ப்ளஸ் இந்த மினிமம் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனோட சேர்த்து வரும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ இதோட ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 96. இப்போ வி லுக்கப் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ரிசல்ட்டாக எடுத்துட்டோம். இதில் அப்புறம் நான் மினிமம் ஃபங்க்ஷன் சேர்த்தா தான் எது மினிமமோ அதை வந்து ஆன்சராக கொண்டு வரும். ஹெச் லுக்கப் என்ன பண்ணியிருக்கும்னா ஹிஸ்ட்ரியில் உள்ள அத்தனை வேல்யூவும் எனக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்கும். ஆனால் எனக்கு வந்து என்ன வேணும், அதில் மினிமம் மேக்ஸிமம் தான் வேணும். அதனால நான் மினிமம் சேர்த்தேன்னா மினிமம் மட்டும் எடுத்து வரணும்.